या रसूल अल्लाह। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन बारिक व सल्लिम अलैहि। अम्मा बाद फक़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ाल अल्लाहु तआला फमन यअमल मिस्क़ाल ज़र्रतिन ख़ैरन यरा व मन यअमल मिस्क़ाल ज़र्रतिन शर्रन यरा। ஸதகல்லாஹுல் அலீயுல் அஸீம்। இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் அவன் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான ஹாத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீது என்றென்று நின்று நோகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா சில விஷயங்களை மிகவும் சிறியதாகவும் படைத்திருக்கின்றான், பெரியதாகவும் படைத்திருக்கின்றான். ஆனால் அதனுடைய தாக்கம் என்பது மிக பெரியதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இருக்கும். நாம் இப்புள்ள காலகட்டத்தில் இந்த உலகத்திலேயே நிறைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் மிகவும் பெரிய பிரச்சனை என்பது இப்ப சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணை என்பது. அது மிகவும் சிறிய பிரச்சனை தான் என்று நாம் எண்ணிவிடாமல் அது மிகவும் பெரிய பிரச்சனை என்று நாம் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் சிந்திக்க வேண்டும். இந்த ஹார்மோஸ் என்று எப்படி பெயர் வந்தது என்று நமக்கு அந்த செய்தித்தாள்களின் மூலமாக சொல்லும் பொழுது, இந்த ஹார்மோஸ் என்பது பழைய கலாச்சாரத்தை, பாரசீகத்தையும் ஐரோ ஆஸ்திரியாத்தினுடைய கலாச்சாரத்தை கொண்டு இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பெயர் தான் இந்த ஹார்மோஸ் என்பார்கள். இதற்கு இன்னொன்று சொல்வார்கள் பிளேஸ் ஆஃப் டேட் அப்படின்றும் என்றும் ஒரு பெயர் சொல்லுவார்கள். மிகவும் பழைமையான பெயர் என்று சொல்லி காட்டுவார்கள். இது மிகவும் இந்த பாதை என்பது, கப்பல் போக்குவரத்து பாதை என்பது மிகவும் பெரியதான பாதை என்று நினைத்து விடாமல் அது மிகவும் சிறியதான ஒரு குறுகியதான பாதை என்று நாம் நினைக்க வேண்டும். அது குறித்து சொல்லும் பொழுது, இந்த ஹார்மோஸ் இந்த நீரினை அடைந்தால் என்ன ஆகும் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது உலக நாடுகள் திணறும், உலக பொருளாதாரமே திண்டாடும், மக்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும் என்றும் அளவிற்கு அதனுடைய பாதையை அடைத்தால் இந்த அளவிற்கு ஆகும் என்று திட்டமிட்டு அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்குத்தான் அல்லாஹு தாலா ஒரு சிறிய விஷயத்திலும் அவன் ஒரு பெரிய நியாமத்தை வைத்திருப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, "ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வ மை யஅமல் மிஸ்கால ஷர்ரன் யரா." ஒருவன் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதை அவன் காண்பான், ஒருவன் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதை அவன் காண்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அவர்கள் யாரெல்லாம் இதற்கு ஊண்டுகோலாக இதற்கு சரி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதாபை இறக்குவான். இதிலிருந்து நாம் படிப்பினையை பெற வேண்டும். நாம் இதற்கு எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஹார்மோஸ் நீரிணை அந்த பகுதி என்பது எப்படி இருக்கும் என்றால் மிகவும் குறுகியதான ஒரு இடம்தான். அதனுடைய அளவை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, அதனுடைய அளவு என்பது 33 கிலோமீட்டர் எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்கு தான் அந்த ஹார்மோஸ் பகுதியினுடைய அளவு என்று நமக்கு சொல்லுவார்கள். இதனுடைய அந்த பகுதியை இணைக்கும் இடத்தை பற்றி சொல்லும் பொழுது, பெர்சியன் ஆஃப் கல்ஃப், ஓமன் என்ற இந்த நாடுகளுக்கு மத்தியில் மேல் பக்கம் ஈரானும் கீழ்ப்பக்கம் ஒமன், அரேப் எமிரேட்ஸ்
இந்த நாடுகள் தான் அந்த ஹார்மோஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை இணைக்கும் பகுதி என்று நமக்கு சொல்வார்கள். உலகத்திலேயே பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் 20% தான். அந்த 20%ம் இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியின் மூலமாக தான் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. சவுதி அரேபியா, குவைத், ஈராக் இது போன்றுள்ள நாடுகள் எல்லாம் இந்த வழியை மட்டும் தான் நம்பியிருக்கின்றது. இந்த வழியை கொண்டுதான் அவர்கள் ஆயில் எக்ஸ்போர்ட்டும் செய்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் உலக எண்ணெய் போக்குவரத்திற்கு முக்கியமான தேவையான ஒன்றுதான் இந்த ஹார்மோஸ் நீரிணை. அதை இவர்கள் மிகவும் சூழ்ச்சித்தனமாக மிகவும் புரிந்து கொண்டு அந்த போக்குவரத்தை அவர்கள் திட்டமிட்டு அடைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் ட்ரம்ப் அவர்கள் அந்த வழியாக எந்த கப்பல்களும் ஆயில் கச்சா எண்ணெய் அந்த வழியாக எந்த கப்பல் போனாலும் அந்த கப்பலை நான் தகர்ப்பேன் என்று ஒருபுறம் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார்கள், மறுபுறம் இன்னொரு செய்தித்தாள்களில் போடுகிறார்கள் அந்த குவைத்திலும் ஈராக்கிலும் யாரும் அந்த கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது, என்னிடம் வாருங்கள், நான் அந்த கச்சா எண்ணெயை தருகிறேன் என்று ஒரு புறம் ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கை இடுகிறார்கள். இன்னொரு புறம் அந்த ஹார்மோஸில் அந்த கடலுக்கு கீழாக பல மிஷின்களை வைத்து இந்த வழியாக எந்த கப்பல்களும் கச்சா எண்ணெய் போக விடாமல் எந்த கப்பல்கள் வந்தாலும் அந்த மிசலை அதை வைத்து நான் தகர்ப்பேன் என்று ஒருபுறம் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஹார்மோஸ் நீரிணை என்பது மிகவும் பெரியதான ஒரு பிரச்சனை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அங்கு பிரச்சனை நடக்கிறது என்றால் இங்கு வரையிலும் நமக்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் இப்போ தற்போது கேஸ், ஆயில், பெட்ரோல் இது போன்றுள்ள மற்ற எல்லா வஸ்துக்களும் நமக்கு விலைகளை கூட்டுகிறார்கள். பெட்ரோல் விலைகளை கூட்டுகிறார்கள், கேஸ் விலைகளை கூட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில மதரசாக்களே நடக்காமல் போகிறது, சில ஐடி கம்பெனிகள் நடக்காமல் போகிறது, சில காலேஜுகள் நடக்காமல் போகிறது. இதெல்லாம் காரணம் என்ன? அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இங்கும் பிரச்சனை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் சலாமத்தாக ஆக்கி தந்தல் புரிவானாக. இதெல்லாம் அறிந்து நாம் புரிந்து கொள்ள வாழக்கூடிய தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.